ஆமா இல்ல ஒன்னாவே போட்டுருங்க. அவர் வந்து விமலா ராஜாராம், வர்ம மருத்துவர், பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர், சிறந்த மருத்துவர். பல பெண்களுக்கு வர்ம பயிற்சிவிட்டு வெளியில் சென்றிருக்க நூற்றுக்கணக்கான பெண் மருத்துவர்கள். ஐயா வந்து வர்மானி தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இவர்கிட்ட வர்மா படிச்சுட்டு போயிருக்காங்க. மிக நன்றி. இப்போ இந்த மேடம் போதுமா இதோட வளமுடன். அதாவது ஐயா அவருடைய சேவை எப்படி இருக்குன்னா, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான மனிதனே அமைதியான மனிதன் என்று கூறுகிறது நமது தர்மசாஸ்திரம். அந்த வகையில் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உலக மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தையே பறைசாற்றுகிறது. அந்த வகையில் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சிறப்பு தூதராகவே நமது சாமமூர்த்தி ஐயா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடல் ஆரோக்கியம் என்பது நமது மகான் திருமூலர் அவர்கள் கூறுகிறார்கள், உடம்பினை முன்னம் இழுக்கென்று நின்றேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்று கூறுகிறார்கள். அப்போ இந்த உடலை வந்து ஒரு இழுக்கா நினைச்சிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது, இறைவனே இந்த உடலுக்குள்ளதான் வந்து கோயில் கொண்டிருக்கலாம் இருக்காரு அப்படின்றத தெரிந்து கொண்டு நான் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார்கள். அதே தான் அடுத்த குறள் சொல்ல, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுகிறார். இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கணும்னா இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப ஆரோக்கியம் எப்பவுமே ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இவை இரண்டுமே மிக முக்கியம். அதை நாம் எப்படி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் என்ற வழிமுறைகளை ஐயா அவர்கள் பல்வேறு பேராசன்கள் மூலமாக இந்த ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தில் மிக குறைந்த கட்டணத்தில், ஏன்னா இப்போ வைத்தியம் பார்க்கறத விட வைத்தியம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்க முடியுது. ஆனா ஐயா அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தவறை செய்யாமல் ஒரு 500, 1000, 1500, 2000 இதுக்குள்ளதான் அவருடைய, அது எவ்வளவு பெரிய மகத்தான கலையாக இருந்தாலும் அந்த ஒரு குறைந்த கட்டணத்திற்குள் மிக சிறப்பாக பயிற்சியை அனைத்து மக்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி, அந்த தமிழ்குடி கண்ட மருத்துவம் தான் இந்த தமிழ் மருத்துவம், தாய் மருத்துவம், இயற்கை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், அனைத்துமே வந்து நமது தமிழர்கள் கண்ட ஒரு மருத்துவம் தான். திருவள்ளுவர் வந்து திருக்குறளை கிளீனாக தெளிவாக கூறுகிற அந்த 10 குறட்பாக்கள்ல மருத்துவத்தை வந்து ஒரு 10 குறட்பாக்குள்ளே அவர் வந்து அதை சிறப்பாக வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமா என்னன்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று கூறியிருக்கிறார்கள். நாம் உண்ட உணவு ஜீரணமாகிவிட்டது, மீண்டும் பசி ஏற்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து நாம் உணவை உண்ணோம் என்றால் நமக்கு நோய் என்பது கிடையாது, மருந்து என்பது தேவையில்லை என்று கூறுகிறார்கள். அதை தான் நம்ம சொல்றாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் அப்படின்றாங்க. நமது உணவை நன்றாக ருசித்து ரசித்து அரைத்து உண்ண வேண்டும். பல்லு வந்து நல்லா அரைச்சி உண்றதுக்கு தான். இப்போ சுகர்னு சொல்றாங்க, சுகர் 400 இருக்கு, 500 இருக்கு, போய் நான் வந்து மாத்திரை சாப்பிட்றேன், இன்சுலின் சாப்பிட்றேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையே கிடையாது. நீ சாப்பாடை குறைச்சுன்னா சுகர் குறைய போகுது. நன்றாக மென்று சாப்பிட்டால் சுகர் என்பதே கிடையாது. இது ஒரு பலவீனம், ஒரு அஜீரண கோளாறு தான் சர்க்கரை வியாதி. அதே போல திருவள்ளுவர் கூறுகிறார்கள், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்று கூறுகிறார்கள். நம் உடலுக்கு நோய் வருவதற்கான காரணங்கள் வந்து 3 விஷயங்கள் தான். வழிமுதலாக எண்ணிய 3 என்றால் வாதம், பித்தம், கபம். காற்றின் கூறு, நெருப்பின் கூறு, நீரின் கூறு, இது மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் என்று கூறுகிறார்கள். இவ்வளவுதான். வாத பித்த கபம் வந்து சீராக இருந்தால், 1 1/4 என்ற விகிதாச்சாரத்தில் இருந்தால் நமக்கு ஆரோக்கியம் நிலைக்கும். அதற்கும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஆற்று நீர் வாதம் போக்கும், ஊற்று நீர் கபத்தை போக்கும், அருவி நீர்
பித்தத்தை போக்கும் என்று கூறுகிறார்கள். சரி, நம்ம அருவிக்கு, ஆறுக்கு, ஊற்றுக்கெல்லாம் எங்கே போகிறது? அந்த ஊருக்கு போய் தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். சோற்று நீர் 3ஐயும் போக்கும் என்று கூறுகிறார்கள். நம்மளுடைய கஞ்சி வடித்த சோறு, இரவு மீந்த ஒரு சோறில் நம்ம 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் எடுத்து வடிகட்டி உப்பு போட்டு கலந்து 1 லிட்டர் குடிச்சிட்டோன்னா மலச்சிக்கல் என்பதே கிடையாது. மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் 2 தான். ஒன்று மலச்சிக்கல், ஒன்று மலச்சிக்கல். மனச்சிக்கல், மலச்சிக்கலை போக்கக்கூடியது இந்த சோற்று நீர். 3த்தையும் போக்கிடுது, வாதப்பித்த கபத்தை சீராக்கிடுது. மனச்சிக்கலுக்கு தான் உடற்பயிற்சி, யோகம், தவம் அனைத்துமே இருக்குது. ஆகவே அதே போல ஒரு ஆங்கில மருத்துவத்தின் தந்தை என்று கூறக்கூடிய ஹிப்போக்ரட்டஸ் கிட்ட ஒரு நோயாளி சொல்றாரு, ஐயா என்னோட நோயை எப்படியா நீங்க குணப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு, ஆங்கில மருத்துவத்தின் தந்தை கிட்ட. பட் அந்த ஆங்கில மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ராட் சொல்றாரு, அதாவது இங்க 3 பேர் இருக்கோம், நான் மட்டும் நினைச்சா நோயை குணப்படுத்த முடியாது. 3 பேரா? 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று நான் மருத்துவர், இன்னொன்று நீங்க நோயாளி, இன்னொருத்தர் நோய். நானும் நீனும் சேர்ந்து தான் அந்த நோயை குணப்படுத்த முடிஞ்சு, நான் மட்டும் நினைச்சா அந்த நோயை குணப்படுத்த முடியாது என்பதை தீர்க்கமாக அன்றே கூறி சென்றார்கள். ஆனால் அதை விட தொன்மை மிகுந்த உலக பொதுமுறையான திருக்குறள் கூறுகிறது, ஒரு மருத்துவனா யாருன்னா ஒன்று நோயாளி, மருத்துவர், மருந்து, அடுத்து செவிலியர், அந்த நோயாளியை கவனித்து கொள்ளக்கூடிய அவருடைய உறவினரோ ஒரு நர்ஸுன்னு சொல்லக்கூடிய செவிலியரோ இருக்கணும். 4 பேர் சேர்ந்தால்தான் அது மருத்துவம் என்று கூறுகிறார்கள். அப்போ ஹிப்போக்ரட்ஸ்க்கும் மேலே இவர் 3 பேர்னாரு. நம்ம தந்தை திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? 4 பேர், இதுதான் மருத்துவம் என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த தொன்மை வாய்ந்த, பெருமை வாய்ந்த, சிறப்பு மிக்க நமது தமிழருடைய வாழ்க்கை கலை. நம்ம இவ்வளவு நோய்கள், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக நாம் இந்த நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது பாரம்பரிய வாழ்க்கை முறையான தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் மறந்து அதை கடைபிடிக்காமல் இருப்பதே காரணம். அந்த தமிழர்களுடைய வாழ்க்கை முறைகளை, தமிழர்களுடைய மருத்துவ கலையை நம்ம அனைவருக்கும் மிக எளிய முறையில், குறைந்த கட்டணத்தில், மிகவும் சிறப்பாக, தெளிவாக நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள், கற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த மாதிரி நம்மகிட்ட படித்தவங்க அவங்களே போய் பிறருக்கு கற்றுக் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மிகவும் தெளிவான ஒரு சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களால் இந்த கலையை எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு இயற்கை மருத்துவ கொள்கை பரப்பு செயலாளராக நமது சாம்பமூர்த்தி ஐயர்கள் திகழ்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்.